ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிக்கியும் அவங்க அம்மா கிட்ட அப்படியே தனியாக பேச ஆரம்பிக்கிறான். நான் உங்ககிட்ட கேட்டேனா, அப்பா கிட்ட பணம் வாங்கி கொடுங்க, நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட கேட்டேனா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க? நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என் மேலே எதுக்கு பரிதாபம் காட்டுறீங்க, அன்பை காட்டுறீங்க? இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீ என்னை சின்ன வயசில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல், நினச்சதை சாப்பிட முடியாமல், என்னை எல்லாரும் எவ்வளோ கேவலமாக கிண்டல் பண்ணி எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, சரி ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுட்டு இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்பாவை கூட ஒரு விதத்தில் நான் மன்னிச்சிருவேன், ஆனால் உங்களை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன். உங்களோட விருப்பப்படி தான் நீங்க பிரிஞ்சீங்க. இடையில நான் என்ன பண்ணேன்? என்னை எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டீங்க? என்னை எதுக்காக பெத்துக்கிட்டீங்க? அம்மா இருந்துட்டு நான் சொல்றத கேளுப்பா. இதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடக்காது அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அவனும் நான் எப்பவுமே எந்த சூழ்நிலையும் உங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போயிடுறான். வெளியில இவன் பேசினது எல்லாத்தையும் இவங்க கேட்டுடுறாங்க. ஹீரோயினியும் அப்படியே அழுதுட்டு நின்னுட்டு இருக்கா. நீ எதுக்கு அழுகுற? வான்னு சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு போறான். காலையில அப்பா சமைச்சிட்டு இருக்காரு. ஜிக்கியும் ஒரு குச்சியை தட்டி மேலே இருந்து நம்ம ஹீரோவை எழுப்புறான். அப்புறம் 3 பேரும் ஒன்றா உக்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் 3 பேர் வேறு வேறு சூழ்நிலையினால எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அம்மா இறந்து போனதுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணமாக இருப்பணும் அப்படின்னு நினச்சி தான் நீ பண்ணுற சேட்டை, நீ பண்ணுற குறும்புத்தனம், நீ பண்ணுறது எதுவுமே நான் கோவப்பட்டதே கிடையாது. இப்போ இல்லை, எப்போவுமே நான் எப்போவுமே உன் மேலே கோவப்படவே மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயினிட்டே சொல்கிறாரு. ஜிக்கியும் நீ இவ்வளோ விட நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க. உங்கள் அம்மாவை மன்னிச்சிரு, இல்லை மன்னிக்காம போ, அது உன்னோட விருப்பம். ஆனால் கடைசியாக உங்கள் அம்மா இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் போனாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஃப்ளாஷ்பேக் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜிக்கியோட அம்மா கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்த ஒரு லேடி இவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. உனக்கு என் புருஷன் கேட்குதா? என் புருஷனை வளைச்சி போட்டு சொத்தெல்லாம் நீ அபேஸ் பண்ணிடலான்னு பார்க்குறியா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு என்னை நடு ரோட்டில் விட்டுருவீங்க, அப்படி தானே? அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறாங்க. தடுக்க வந்த ஒரு லேடியோ இந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளை பற்றி உனக்கு நல்லாவே தெரியாது. இவளை புரிஞ்சுக்கிட்டு இவளை நல்லா தெரிஞ்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான். இவளோட அழகை வச்சு என்னென்னலாம் பண்ணுவான்னு தெரியுமா? ஊரில் இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் வளைச்சி போடுவா. காசுக்காக என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் இவங்கள ஒரு மாதிரி கேவலமாக அசிங்கமாக பார்க்குறாங்க. கடை ஓனர் தனியாக கூப்பிட்டு என்னம்மா இது, உன் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது, நீ இதுக்கப்புறம் இங்கே வேலை பார்க்க வேணாம், கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு இவங்களோ தயவு செஞ்சு என்னை வேலையை விட்டு மட்டும் நிறுத்திடாதீங்க, இந்த வேலையை நம்பி தான் நானும் என் பையனும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவனும் ஓ அப்படியா, அப்படின்னா நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தப்பாக தொட ஆரம்பிக்கிறான். இவங்களும் கோவப்பட்டு அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி வேலை தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா ஃப்ரெண்டுக்காரங்களோ நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, முதல்ல கிளம்பு, உன்னை பற்றி ஊரில் தப்பு தப்பாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இத்தனை நாள் உன் கூட நான் பழகுனதை நினச்சாவே எனக்கே அசிங்கமாக இருக்குது, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருந்த அப்படின்னா என்னையும் தப்பாக பேசுவாங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாமல் தான் உங்கள் அம்மா இந்த ஊரை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் உட்காந்து ஜிகியோ அப்படியே தனியாக யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினிக்கிட்ட இவன்கிட்ட நம்ம பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினியோ இரு இரு கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அவன் யோசிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிகியோட அம்மா தூங்கிட்டே இருப்பாங்க. ஒரு கெட்ட கனவு கண்டிருப்பாங்க, எந்திரிச்சிடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்காரங்க தான் வந்து சூப்பு தராங்க. இப்போ நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினியோட அப்பா நல்ல மனுஷனாக தான் தெரியுது, உன் மேலேயும் குழந்தை மேலேயும் ரொம்ப அக்கறையாக இருக்காரு, நீ வேணா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் அவர் எனக்கு பண்ணுறது இப்போ பண்ணுறது பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே என் மேலே பரிதாபப்பட்டு மட்டும்தான், மற்றபடி எங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நீ தப்பாக நினச்சிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோட அப்பா ஊர்லேருந்து வந்துடுறாரு. ஹீரோயினியோட அப்பா உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காரு. நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் இங்கே என்னென்னலாம் நடந்துருச்சு பார்த்தியா? சரி சொல்லு, என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அப்பாவோ நம்ம பசங்க நம்மளை விட அவங்களுக்குள்ள தான் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, உன் பையனும் என் பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஹீரோயினியோட அப்பாவோ என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், எப்போ கழட்டி விட போகிறாலோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவோட அப்பாவோ அப்படியெல்லாம் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அது புரிஞ்சிருந்திருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி
முடிவு எடுத்திருப்பாங்க. இதில என்ன இருக்கு? நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம். உனக்கு சந்தோஷம் இல்லையாடா? அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயோட அப்பாவோ, எனக்கு கவலை எல்லாம் உன் பொண்டாட்டிய நெனச்சு தான்டா. அவளுக்கு ஹீரோயினிய சுத்தமா புடிக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் செட் ஆகும்? அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவோட அப்பாவோ, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ எங்க இருக்கா? இவங்க எங்க இருக்காங்க? சண்டை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ கவலைப்படாத. சரி அதெல்லாம் விடு. ஜிகியூ பிரச்சனை என்னாச்சு? அப்படின்ற மாரி கேட்குறாரு. இவரும் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. ஜிகியோட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹோட்டல்ல. ஃப்ரெண்டுக்காரியும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறா. எதுக்காக என்ன வர சொன்ன? அப்படின்ற மாரி இவ கேட்குறா. அதுக்கு அவனோ, உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாரேன் அப்படின்ற மாரி இவன் சொல்றான். இத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிருது. என்னடா அப்படின்னு பார்த்தா லவ் தான். ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். இத பார்த்துட்டு அவ கோவப்பட்டு, என்ன விளையாண்டுட்டு இருக்கியா நீ? என் ஃப்ரெண்டு உன்ன லவ் பண்ணிட்டு இருக்கா. இத தெரிஞ்சும் நீ என்ன லவ் பண்ற? உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோவோட அப்பா ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. நான் ஊருக்கு வந்துட்டேன்ப்பா. விஷயத்த கேள்விப்பட்டேன். நீயும் ஹீரோயினியும் லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டுடுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே சீக்கிரமாக கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இவன் பதிலுக்கு மெசேஜ் போட்டுடுறான். இதை பார்த்துட்டு அப்பா சிரிக்கிறாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு ஹார்ட்டினை போட்டுடுறாரு. ஃப்ரெண்டுக்காரி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு அவள் ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த பையன்தான் திரும்பவும் மெசேஜ் பண்ணியிருக்கான். எனக்கு 2வது சான்ஸ் கொடு. உன் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடு. நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் மெசேஜ் போட்டிருக்கான். இதை பார்த்த உடனே இவளுக்கு டென்ஷன் ஆகி அந்த மெசேஜை அழிச்சிட்றா. நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிடுறா. பின்னாடியே ஹீரோயினி வந்து கை வைப்பா பாருங்க. இவ பயந்துடுறா. என்ன நீயா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. என்னாச்சு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. பக்கத்தில் ஹீரோவும் நிற்கிறான். ஹீரோ பார்த்துட்டு சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி திருன்னு ஃப்ரெண்டுக்காரி முழிக்கிறா. ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு சரி சரி நீங்கள் பேசிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். என்னாச்சுடி அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. என்னத்தடி சொல்கிறது, சினிமாக்காரி ஒன் சைடாக ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி காதில் எல்லாத்தையும் சொல்லிட்டா. இதை கேட்ட ஹீரோயினியோ, ஓ இதுதான் பிரச்சனையா? விஷயம் தெரியுமா? அவன் என்னை சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானம்மா. எப்படிரி சினிமாக்காரியை எப்படிடி நான் ஃபேஸ் பண்ணுவேன்? அவளை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சங்கடம் ஆகாதா? இதை பற்றியெல்லாம் அவன் யோசிக்காமல் எப்படிரி என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்? அவன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. சரி விடுடி பார்த்துக்கலாம், வா மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கூப்பிட்றா. ஃப்ரெண்டுக்காரியோ நான்லாம் வரமாட்டேன், என்னால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி தயங்கிட்டே இருக்கா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.